பதுருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை பொறுத்தவரை முஸ்லிம்களாகிய எமக்கு அந்த சீராவை அறிந்து கொள்வது கடமை. அந்த சீராவை அறிந்து கொள்வது எப்படி கடமையோ அதைவிட மேலான கடமை அந்த சீராவிலிருந்து படிப்பினை பெற்று எம்முடைய வாழ்வை மாற்றுவது. கதைகளை கேட்டு வரலாறுகளை கேட்டு நினைவில் வைத்துக் கொள்வதால் எந்த பலனும் இல்லை, அதில் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்ப்பதும் முடியாது. சீராவை படிப்பதுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதன் நோக்கம் இந்த வரலாற்றின் மூலமாக எம்முடைய வாழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய முறையில் அமைத்துக் கொள்வது மட்டும்தான். அல்லாஹ் இந்த உறுதியில் இந்த நினைவில் எமக்கு அல்லாஹ் தெளிவை கொடுத்து அதை வாழ்வில் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நேரடியாக பதுருடைய போர்க்களத்தில் நுழைவோம். நேரம் குறைவாக இருப்பதால் ஆதாரங்களை எம்மால் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இதனுடைய தரம் என்ன என்பதையெல்லாம் விளக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லுகின்ற அனைத்தும் எம்முடைய அறிஞர்களால் சஹீஹுடைய தரத்தில் கூறப்பட்ட நபிமொழிகளும் வரலாற்று நிகழ்வுகளும் மட்டும்தான் இந்த உரையின் சுருக்கமாக எமக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் அதில் எமக்கு தெளிவை தரட்டும். பதுருடைய போர்க்களம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த முதல் போர்க்களம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுடைய வாழ்க்கையில் ஜிஹாதுடைய கடமை வந்ததற்கு பிறகு, போர் செய்வதற்கான அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு முதல் போர்க்களமாக பத்ர் கருதப்பட்டாலும் அதற்கு முன்னாலும் சில போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் சராயாக்கள், கஸ்வாக்கள், கஸவாத் என்று இரண்டு வகையான போர்க்களங்கள் உண்டு. சராயாக்கள் என்றால் படைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாமல், அடிக்கடி கேள்வி கேட்ப, நல்ல ஞாபகம் வச்சுக்க சொல்றதெல்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாமல் ரசூலுல்லாஹுவால் அனுப்பப்படுகின்ற படைகள் சராயாக்கள் என்று சொல்லப்படும். சரியா? கஸவாத், கஸ்வா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள். ரசூலுல்லாஹுவே படை தளபதியாக இருந்து படையை வழிநடத்திய போர்க்களங்களுக்கு கஸ்வா என்று வரலாற்றிலே சொல்லப்படும். சராயாக்கள், சரியாக்கள் ரசூலுல்லாஹுவால் அனுப்பப்படுகின்ற படைகள். எத்துணை சராயாக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது, எத்துணை போர்க்களங்கள் ரசூலுல்லாஹுவால் நேரடியாக கலந்து கொள்ளப்பட்டு நடந்திருக்கிறது. யாருக்கு தெரியும்? எத்துணை போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹ் நேரடியாக கலந்து கொண்டது யாருக்கு தெரியும்? அலெக்சாண்டர் கலந்து கொண்ட போர்க்களங்களை கேட்கவில்லை, முசோலினி நடத்திய போர்க்களங்களை கேட்கவில்லை, ஹிட்லர்